சாண்ட்ரா மேம் கவலையப்படாதீங்க, நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக தான் இருக்கும். அச்சு தூள் கலப்புறோம், இதில் வெற்றி தான். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோன்னு அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணுறாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் ஃபோட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார். என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம். என் மனைவிக்கு தெரியும் சார். என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம். இதையும் நீங்கள் தம்ப்நெயிலா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. தீபா அவர்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். மதுமிதா மேம். இன்னைக்கு இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அவுட் அடித்து வச்சிருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். நண்பன் பிரஜின், சகோதரன் புகழ், ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2026 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரி நினைக்கும்போது எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு கோமல்ல காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது, என்னை வந்து வேறு மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு கோமல்ல காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர். மற்றவர்களுக்கு அவர் எப்படியோ எனக்கு தெரியாது. அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லையே அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தார், அதே மாதிரி தான் அவர் பிக் பாஸ்லேயும் இருந்தார். அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து ஊருக்கு 2 ஊதாரிகள். இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜின், சகோதரன் புகழ், ஜனனியன் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறையா முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் உள்ள போங்க. விக்ரம் ப்ரோ உள்ள போங்க. சார் இங்க லுக் சார். சார் இங்க லுக் சார். சார் சென்டர் சார் சென்டர். கேப் போட்டு மேல மேல இங்க கஞ்சாவர புள்ள மேல மேல तो साइड से सारा अपन सारी सर और आवरा அப்படியே வருங்க.
இது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட். பிரஜன் அண்ட் புகழ் அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான மீடியாவில் ஒரு ஃபேமஸான பர்சன் தான். அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சி, அப்புறம் நம்ம டேரக்டரும் ஒரு சிறப்பான மனிதர், அவருக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்குது. இது ஒரு நல்ல க்ரூ, ஒரு நல்ல டீம். இதை நாங்கள் பார்த்தோம், இதை நாங்கள் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணோம். இந்த படத்தோட கதையும் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில் ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்ட்டு, அதில் ஒரு சின்ன எமோஷன், சின்ன லவ் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே ஒரு மிக்சராக வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஊருக்கு ரெண்டு ஊதாரி. இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. நான் நடித்த படம். ஊரை காக்க உண்டான சங்கம், பிற கொடுக்க உருவான சங்கம் இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம். அந்த போஸ்டர் டிசைன்லேயே தெரியுது, கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம், பிரஜன் வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துட்டே இருந்தான். ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான். இப்போது புகழும் என்னோடய மச்சான் புகழும் வந்து அவங்க கூட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதில் என்னென்னா, நான் கடந்த ஒரு 2 மாதமாக என்னோடய படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பட்ட வேதனை என்னென்னா, நம்ம படத்தை போடுறது கூட தேட்டருக்கு பிடிச்சிருவோம், தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க, அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரமோஷன். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணணும். அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிக் பாஸில் வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகை வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்கு என்ன ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க. இது பார்க்கும்போது தெரியும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வதாக ஒரு வார்த்தை, நண்பர் புகழ் அவர்கள். எங்கள் அப்பா வந்து சொன்னார், அம்மா சொன்னாங்க எல்லாமே. நான் எங்கே போனோன்னா புகழோட உச்சத்துக்கு போகணுன்னாங்க. புகழ் கூட தான் போகிறேன் இப்போ. ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன் புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க அந்த படத்துக்கு. இது அதான் எல்லோரும் கீழே பேசினேன், இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோமா இல்லை ஒரு ஏதோ ஃபேமிலி கெட் டுகெதரா என்னன்னு தெரில. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இதை யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்கள், நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னு. லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னால் ஊருக்கு 2 ஊதாருன்னு, நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னாப்புல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக வந்து என்னோடய படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ரமகிருஷ்ணன் சார் அண்ட் வினோத் பெருமாள் சாருக்கும். ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் 2 வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்னு? இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணித்தரணும் ஹீரோவா. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சி அவங்க கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ அது நடிகன்கிட்ட கிடையாது, அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும்.
ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியான் சார், தீபாக்கா, மைம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மெட்டல் செல்வ மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமாக இங்கே அமைஞ்சிருக்கோம்.